யூடியூப் வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேச மாட்டோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, புதுசாக இப்போ ரேலி வந்து புதுசாக எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆர்மிக்கும் வந்துடும், போலீஸுக்கும் வந்துடும். இப்போ என்ன ரேலி போட்டிருக்காங்க அப்படின்னா, சிஐஎஸ்எஃப் அதிலோட வந்து ட்ரேட்மேனுக்கான இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் அலுவாயிருக்கு. அந்த விஷயமாக நம்ம பார்ப்போம். இதில் எவ்வளவு வேக்கன்சி, என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன, யாராவது அதில் ஜாயின் பண்ணலாம், என்ன வயசு, இதுக்கு என்ன படிப்பு என்றதை A to Z. ரெண்டாவது ஃபிசிக்கல் எப்படி என்னன்றது நம்ம தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, சிஐஎஸ்எஃப் துணை இராணுவம் இருக்கு இல்லையா, ஏர்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கே வந்துட்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு. இது துணை இராணுவம் தான் சிஎஸ்எஃப். இது ரெண்டாவது வந்துட்டு இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? வாங்க நோட்டிஃபிகேஷன் போவோம். இப்போ பார்க்குறது தான் நோட்டிஃபிகேஷன். அதாவது சிஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கான 2025க்கான இது வந்து நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? சிஎஸ்எஃப் பார்த்துங்களா சார்? சிஎஸ்எஃப் என்ன சார்? சென்ட்ரல் இன்ஸ்டூரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சரிங்களா? இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க. சரிங்களா? எப்போ அப்ளை பண்ணுறது என்னன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் இது வந்து இப்போ எப்போ அப்படின்னா, நான் உங்களுக்கு டேட்டை க்ளீனாக சொல்கிறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. ரெண்டாவது வந்து இது வந்து மேலும் அண்டு ஃபெமேல் 2 பேருமே போகலாம் நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபெமேல் அண்ட் மேல் 2 பேருமே எலிஜிபிள். ரெண்டாவது இது வந்து பே லெவல் 3ல் வருவீங்க. சேலரி என்னது 21,700லேருந்து 69,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. நல்ல சேலரி, சரியான சேலரி. புரியுங்களா? உங்களுக்கு 2க்குமே எடுக்கிறாங்க, ஃபீமேல் அண்டு மேலுக்கு எடுக்கிறாங்க. ரெண்டாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் சொல்லிட்டுருக்காங்க. முதல்ல ஃபிசிக்கல் இருக்கும், அப்புறமா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வரும். அதாவது வந்து ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல், ரெண்டாவது வந்து ட்ரேட் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து அதாவது ஃபிசிக்கல் ட்ரேட் டெஸ்ட்டு பிஇடி இருக்கும், அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதுக்கடுத்து அதாவது பிஎஸ்டி. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன இருக்கும்? மெடிக்கல் இருக்கும், ரிட்டன் இருக்கும். ரிட்டனில் வந்துக்கு உங்களுக்கு என்ன சொல்லிட்டுருக்காங்க, OMRல இருக்கும், இல்லைன்னா இந்த வருங்க OMR, அதாவது ரிட்டன் எக்ஸாம் அண்டர் OMR பாஸ்டு, இல்லைன்னா கம்ப்யூட்டர் பேஸ்லையும் இருக்கும். நீங்கள் 2க்குமே தயாரிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு 2க்குமே தயாராகிருக்கணும். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஃபிசிக்கல். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்குங்க. ஃபிசிக்கல் உங்களுக்கு முதல்ல இருக்குது. இது பெனிஃபிட் உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லா சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் எக்ஸாம் கிடையாது. ஃபஸ்ட்டில் இப்போ 5/3/2025 எப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் 5/3/2025 அடுத்த மாதம் மார்ச் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 3/4/2025 3/4/2020 ஏப்ரல் 3ஆம் தேதி முடியுது. நைட்டு 23.59 hours, நைட்டு 12 மணிக்கு முடிஞ்சுவோம். சரிங்களா? 11:59. சரிங்களா? லாஸ்ட் டேட்டு வந்து 3 அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது 5 மார்ச் 2025. சரிங்களா? இது ஆன்லைன் அப்ளிகேஷன். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். சரிங்களா? இதுக்கு எதுக்காக கால் பண்ணிருக்கேன்னா, அதாவது ரெக்ரூட்மெண்ட் கான்ஸ்டபிள் ட்ரேட்மேனுக்காக அது கால் ஃபார். சரிங்களா? இதுக்கு என்னென்ன ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு நம்ம தெளிவாக உங்களுக்கு பார்ப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டில் என்ன இருக்கும்? ஃபிசிக்கல் பிஎஸ்டி இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட் இருக்கும், அடுத்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், அது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அடுத்து மெடிக்கல் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நடக்கும். இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இந்த ஏஜ் பாருங்கள். ஏஜ் எதுக்குள்ளே? 1/8/2025 இருக்கணும். அவங்க சொல்கிற வயசு 18 to 28 சொல்லியிருக்காங்க. 1/8/2000 இதுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கணும். அதேமாரி எஜுகேஷன், இந்த பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 3/4/2025 அவங்க படிச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் எடுத்துருக்கணும், வாங்கியிருக்கணும். அதுக்கு பின்னால் சார் நான் +2 படிச்சுட்ருக்கேன், எனக்கு மே மாதம் சர்டிஃபிகேட் கிடைக்க அவங்களால அட்டன் பண்ண முடியாது. இது சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு? நான் இப்போ +2 படிச்சுட்டேன், நீங்கள் என்னென்ன 3/4/2025 உங்கள் சர்டிஃபிகேட்டு கையில் இருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள். அதேமாரி வயசு 1/8/2025 அவங்களுக்கு
18 to 28 கேட்டிருக்காங்க, அதுக்குள்ளே இருக்கணும். இதே அதனுடைய மீனிங். ஓகேவா? அடுத்து பாருங்கள் என்ன வேகன்சி பார்ப்போம். டோட்டல் வேகன்சி உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டல் வேகன்சி வந்து 1161. ஓகே, டோட்டல் வேகன்சி. சரி, இதில் இஎஸ்எம்க்கு எவ்வளவு? 113. எக்ஸர்ஸ்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு. அடுத்து இது டோட்டல் 1400. இதில் வந்துட்டு ஃபீமேலுக்கு வந்துட்டு 103 பேர் தனியாக இருக்கிறாங்க ஃபீமேல். அடுத்து மேலுக்கு வந்து 945 945 எடுக்கிறாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள் முக்கியமான ட்ரேடு குக்கு எடுக்கிறாங்க. கான்ஸ்டபிள், குக்கு, கோப்லர், டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர், பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், மாலி, வெல்டர், அடுத்து சார்ஜ் மேட்ச், அடுத்து அசிஸ்டண்ட், இதுக்கு எல்லாமே எடுக்கிறாங்க. சரிங்களா? இது ட்ரேடுமேனுக்கானது தான். உங்களுக்கு வயசு கேஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இது சிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி என்னைக்கு கன்ஃபார்ம் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ வாங்க உங்களுக்கு டீப்பாக பார்ப்போம். இப்போ ஆர்கனைசேஷன் நேம் இது என்னது? சென்ட்ரல் இன்ஸ்டரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சிஎஸ்எஃப், துணை ராணுவம். அதுக்காக இது போஸ்ட் நேம் வந்து கான்ஸ்டபிள் ட்ரேட்மேன். வேகன்சி 1161 1161. ஓகே, கேட்டகரி கவர்மெண்ட் ஜாப். ரிஜிஸ்ட்ரேஷன் 5 மார்ச்லேருந்து 3 ஏப்ரலுக்குள்ளே முடியுது. 5 மார்ச் ஸ்டார்ட் ஆகி 3 ஏப்ரலில் முடியுது. இது 3 அப்ளிகேஷன் ஆன்லைன் தான். சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொன்னேன். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிடி, அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி, அடுத்து டாக்குமெண்ட் ட்ரேட் டெஸ்ட்டு, அடுத்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ரிட்டன் மெடிக்கல். சரிங்களா? அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? 3/4/2025 நீங்கள் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் கையில் வாங்கி வச்சுருக்கணும் சர்டிஃபிகேட்லாம். ஏஜ் வந்து உங்களுக்கு மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 28 வரைக்கும். அதேமாரி உங்களுக்கு 1/8/2025 இந்த வயசு இருக்கணும். அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் 2020 ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சொன்னேன் பாருங்கள். மறுபடியும் நல்லா பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் பிடி, அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும், அடுத்து டாக்குமெண்ட்டு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம், அடுத்து மெடிக்கல், அடுத்து ட்ரெயின் ஏறி போயிட்டே இருக்குங்க. சேல்ரி பாருங்கள் 21,700 69 வரைக்கும் சேல்ரி. இன்னொன்று முக்கியமானது வெப்சைட். நல்லா கவனம் பண்ணிங்க. வெப்சைட் தெரியணும் இல்லையா? அதில் வந்து கரெக்டாக போட்டுருங்க, தப்பிதம் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க. அதை சிஏஎஸ்எஃப். சரிங்களா? சிஎஸ்எஃப் recruitment.casf.gov.in இதுதான். சரிங்களா? இதான் வெப்சைட். இதெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அடுத்து பாருங்க வேகன்சி நான் சொன்னேன் இல்லையா? குக்கு காப்லருக்குலாம் வந்து மேலுக்கு எவ்வளவு? எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க 400, குக்குக்கும் ஃபீமேலுக்கு 44. ஒரு தனித்தனியாக போட்டிருக்காங்க. காப்லருக்கு மேல் வந்து 7 பேர், அதிகம் அதில் இருக்குது. குக்குக்கு 4 பேர் இருக்காங்க. அடுத்து வாஷர்மேன் 212, அதுக்கடுத்து சூப்பருக்கு 123, அதுக்கடுத்து பார்பருக்கு 163, இதுக்கு 123, அது 120. மற்றெல்லாம் சிங்கிள் நம்பர் இருக்குது. பாக்கி எல்லாமே டெய்லர் கூட 19 எடுக்கிறாங்க. இது மேல். ஃபீமேலுக்கு வந்து அதிகமாக இதில் எடுக்கிறாங்க. குக்குக்கு 44 பேர், அடுத்து வாஷர்மேனுக்கு 24, அடுத்து சூப்பருக்கு 14. பாய்க்கெல்லாம் கிடையாது. ஓகே, பாக்கி சிங்கிள் நம்பர். இதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ட்ரேடை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை. இதை எதுக்கு சொல்கிறேன் நான்? எதில் வேகன்சி அதிகமாக இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சும்மா சார் வீடியோ கட்டிட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஓகே, அதுக்கடுத்து சூப்பர் 123 113 இதெல்லாம் சொன்னேன். சரி, டோட்டல் சொல்கிறீங்க 945 மேலுக்கு, ஃபீமேலுக்கு 103. சரிங்களா? டோட்டல் வேகன்சி ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. இந்த இதில் மேலுக்கு 945, அடுத்து ஃபீமேலுக்கு வந்து 103. சரிங்களா? அடுத்து இஎஸ்எம்முக்கு 113, டோட்டலு 1161. ஓகே, அதுக்கடுத்து டோட்டல் முடிஞ்சு. அடுத்து பாருங்கள் ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம் பேட்டர்ன் முக்கியம். சார் என்ன சார் பரீட்சை என்ன சார் வரும், எப்படி சார் இருக்கும், எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, எவ்வளோ மார்க்குன்னு போட்டு குழப்பக்கூடாது. அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. 100 கொஸ்டின். அதுனா ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் டைப்பில் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. 100 கொஸ்டின் 100 மார்க். சரிங்களா? அழகாக எழுதலாம், பயப்பட வேணாம். நாங்கள் கிளாஸ் எடுப்போம்ல, அழகாக சொல்லித்தருவோம். இன்னதான் தம்பி வரும், இது படித்தா போதும், நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பயப்பட வேணாம். அதேமாரி எக்ஸர்விஸ்மேனுக்கு 35%, எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து 33% எடுத்தால் போதும்.
பாருங்கள், யூஆர், இடபிள்யூசி, எக்ஸ் எல்லாமே எக்ஸாமில் 35% எடுத்தால் பாஸ். அதுக்கடுத்து வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி வந்து 33% எடுத்தால் பாஸ். ஏன் தெரியுமா? நீங்கள் போகிற 10th குவாலிஃபிகேஷன். அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க. இதுக்கான சிலபஸ் எல்லாமே நம்மகிட்ட வச்சுருக்கோம். இதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித் தருவோம். இதை படித்தாலும் இப்போதும் கண்ட மொழி பாஸ் ஆகலாம். சரிங்களா? அடுத்து வாங்க, மார்க் பாருங்கள். நம்ம கொஸ்டினுக்கு 20 இருக்கும். அது சொன்னேன் இல்லையா? அதாவது ஜென்ரல் நாலேஜில் வந்து 20 கொஸ்டின் 20 மார்க்கு. சரியா? எலிமெண்ட்ரியில் வந்து மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஸ்டின் 20 மார்க்கு. டைமிங் வந்து 120 நிமிஷம். சரிங்களா? அதுக்கடுத்து அனாஜிமல் அப்டிடேட் வந்து 20 கொஸ்டின், அபிலிட்டி 20 கொஸ்டின் 20 மார்க்கு. அடுத்து பேசிக் நாலேஜ் 20 கொஸ்டின் மார்க், 20 எல்லாவது 20. அதாவது 100க்கு 100 மார்க்கு 100 கொஸ்டின். சரிங்களா? இதாக இருந்தால் 100 மார்க்கு 100 கொஸ்டின். டைமிங் 120 மினிட்ஸ். எக்ஸாம் டைமிங் நீங்கள் பறிச்சது டயம். பயப்படாதீங்க, அழகாக 20 மார்க் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பாருங்கள், நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கம் சிவமாட்டம். உங்களுக்கு பாருங்கள், தங்குறதுக்கு, ஃபிசிக்கலுக்கு, ரிட்டர்னுக்கு எல்லாமே கிளாஸ் நடக்கும், தெளிவாக நடக்கும். உங்களுக்கு இது யூடியூப் சேனலில் போய்ட்டு பாருங்கள். ட்ரைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். கவலைப்படாமல் பயப்படாதீங்க. முதல்ல ஒரு சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணால் அந்த சென்டருடைய ட்ரைனிங்கை பாருங்கள், கிளாஸை பாருங்கள். அப்போ தான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி டைப் பண்ணுங்கள். அதில் எங்கள் ட்ரைனிங்லாம் வரும். நல்லா பார்த்துட்டு மன திருப்தியாக வாங்க. உங்களுக்கு தங்குறதுக்கு, ஃபிசிக்கல் அண்டு சாப்பாடு அண்டு கிளாஸ் எல்லாமே கொடுப்போம். மெஸ் ஃபீஸ் மந்த்லி 6000 தான். உங்களுக்கு கிளாஸ், சாப்பாடு, ஃபிசிக்கல், தங்குறதுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். மந்த்லி எவ்வளவு? 6000 தான். சரிங்களா? இது வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க. இது என்னப்பா சென்டர் எங்கே இருக்குது, என்ன ஏன்னு கேட்பீங்க. இது மதுரை மாவட்டத்தாலேருந்து ஒரே பஸ் ஏறணும். சிங்கமனேரி பொன்னமராய் போகும் பஸ்ஸு. ஆனால் சிங்கமனேரி டிக்கெட் எடுத்தால் நேரம் சிங்கமனேரி தான். சரிங்களா? அடுத்து இங்கிட்டு காரைக்குடியில் வாங்க. பழனி போகிற பஸ்ஸில் ஏறுங்க. பழனி திண்டுக்கல் பஸ்ஸில் ஏறினா சிங்கமனேரி. இதுக்கு திண்டுக்கல் ஏறினா காரைக்குடி பஸ் நேராக சிங்கமனேரி. மதுரையில் ஏறினா மாவட்டத்தாவணியில் பொன்னமராய் பஸ் ஸ்டாப்பு சிங்கமனேரி. இங்கிட்டு புதுக்கோட்டையில் வரீங்களா? திருப்பத்தூர்லேருந்து பழனி பஸ் திண்டுக்கல் சேருங்க, சிங்கமனேரி. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இருக்குது சென்ட்ரு. நானும் எக்ஸ் ஆர்மி தான், என்எஸ்சி கமாண்டோ. ட்ரைனிங் எல்லாமே டாப்பாக இருக்கும். இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான், பயப்பட வேணாம். எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா அவ்வளோ காசு கொடு, இவ்வளோ காசு கொடு, அப்படி இப்படி மிரட்டுறது. எப்படி ஆர்மியில் இருப்போமோ அதே மெத்தட். ஏன்னா நாங்கள் ஆர்மி, நீ ஆர்மிக்கு போகிற சரியான கைடு, சரியான கோச்சிங், சரியான நாலேஜ், சரியான டீல் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எப்படி சாப்பிட்ணும், எப்படி தூங்கணும், எப்படி படிக்கணும், எப்படி பேசணும், என்ன மாதிரி இருக்கணும், ஆர்மி டிசிப்ளின் அதேமாரி கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு கோச்சிங் மட்டும் கிடையாது, டிசிப்ளினும் கற்றுக் கொடுப்போம். சரிங்களா? அதேமாரி ரன்னிங்க்கு அழகாக நீங்கள் ரன்னிங் ஓடுறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். சரிங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கம்மியாக இருக்கா, அதுக்கான எக்ஸசைஸ் சூப்பராக 10-15 நாளில். காலை என்ன வேலைங்க, பகலில் பூரா படிக்க போகிறீங்க. காலையும் சாயந்தரமும், காலை ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஜஸ்ட் இல்லாதவங்களுக்கு ஜஸ்ட்டுக்கு வர்றதுக்கு சரியான ட்ரைனிங். அழகாக லட்டு மாதிரி ஜஸ்ட் வர்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். பிறகு பயப்பட வேணாம். அடுத்து வந்து போலீஸுக்கு வரீங்க, கயிறு ஏற முடியல, பயப்படாதீங்க. மரத்தை கட்டி வச்சு பார்த்தீங்களா? மரத்தை கட்டி ஒரு கயிறு, இதில் ஏறினா 2 ஸ்டாரு. பசங்க ஏறுறாங்க பாருங்கள். அழகாக ட்ரைனிங் கொடுப்போம். பயப்பட இந்த பையெல்லாம் இந்த கயிறு பிடிச்சிருக்க பையன் ஒரு ஸ்டெப் கூட ஏற மாட்டாங்க. நான் சொன்னேன், தம்பி நீ வீடியோ எடுக்க போகிற, நீ கயிறு எள்ளில் வச்சு நிற்க போகிற. சார்னே ஒன்றும் பயப்படாது, நல்லறான நின்றே பாருங்க. வீடியோ எடுக்க போகிறனா தமிழ்நாட்டில் இந்தியாவே பார்க்குறான்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு வில்லு வந்துச்சு, ஒரு கெட்டப் வந்துருச்சு, ஒரு தில் வந்துச்சு பாருங்க. இந்த நிற்கிறேன் பாருங்கள். இருந்தாலும் ஸ்லிப்பாக சொல்லிட்டு நான் கையை பிடிக்கிறேன். அவன் கை வந்து உருவிடும் இல்லையா, இவன் ஒரு ஸ்டெப் கூட ஏற மாட்டேன், பிடிச்சி நிற்கிறான் பாருங்கள். எவ்வளோ அழகாக காலு கீழே படலை. நான் விழுந்துருவேன்னு சேஃப்டிக்காக கையை தொட்டு விழுந்துடக்கூடாதுன்னு பிடிக்கிறதுக்காக நிற்கிறேன். சரிங்களா? கயிறு ஏறுறதுக்கு போலீஸுக்கு கண்ணை முடி கண்டுச்சிட்டாரு, கவலைப்படாதீங்க. சரியா? அடுத்து வந்து கிளாஸு ஆர்மிக்கு, போலீஸுக்கு, எஸ்ஐடிக்கு, ஏஓசிக்கு பக்கா கிளாஸ் நடக்குது. இந்த இருக்கா இல்லை வாத்தியார், சரிங்க வாத்தியார் இருக்கார் ஒரு அழகாக கிளாஸ் நடக்கும். தேவையான சப்ஜெக்ட் மட்டும்தான், பயப்படாதீங்க. தேவையான சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுத்து நடத்துவோம். இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி. சரிங்களா? கவர்மெண்ட் அப்ரூவ்டு, பயப்படாதீங்க. நல்லா வாங்க, உங்களுக்கு தேவையாங்க. நீங்களாம் மிலிட்ரி போலீஸ் போகணுங்க, உங்களுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்களாம் இப்போ ஆர்மியில் ரிட்டர் ஆகிட்டு எதுக்கு சென்டர் வச்சுருக்கோம்? இப்போ நான் மட்டும் பென்ஷன் வாங்கினா போதுமா? நீங்களும் வாங்கணும்ல.
நீங்கள் நல்லா இருக்கும்ல. இப்போ எங்கள் அம்மா அப்பாவில் உட்கார வச்சு சோறு போடுறோம், நீங்களும் உங்கள் அம்மா அப்பா உட்கார வச்சு சோறு பண்ணணும்ல. அதுக்கு தான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், யார்கிட்டையும் கை நீட்டி ஏற்றக்கூடாது. எனக்கு காசு கொடுங்க, எனக்கு சாப்பாடு வெளியில் கை ஏற்றக்கூடாது. அதான் யூனிஃபார்ம். மிலிட்ரி போலீஸ்னு சும்மாவா? ரொம்ப தைரியமாக இருக்கணும். அந்த இதுக்காகத்தான் இந்த ட்ரைனிங் கொடுக்கும். அந்தமாரி தான் வேலை. ஏங்க நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வேலைக்கு போகிறோம். சாதாரண ஒரு கான்ஸ்டபிள், எஸ்ஐ போதும். 10th 12th போதும், டிகிரி இருந்தால் போதும், எல்லாத்துக்கும் போயிடலாம். சரிங்களா? கிளாஸ் நடக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறது என் கிளாஸ் ரூம்பு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், போலீஸ் லாங் ஜம்ப். இப்போ சொல்கிறேன், கண்ணை மூடி 2 ஸ்டார் 2 ஸ்டார் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரே சான்ஸ் 3 ஸ்டார் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இரு. அடுத்து ஃபுல்லப்ஸு போய் சக்கு சக்கு சக்குன்னு அவங்க 10 தான் போட சொல்லுவாங்க, நீ 15 போடுங்க. போ இறங்குன்னு சொல்லுவாங்க. பஸ்கோரோன்னுவாங்க. எது பஸ்ன்னு என்ன, போதும் போதுன்னுவாங்க. 10 அந்த அடிக்கிற ஜஸ்ட்டு பார்த்தீங்களா, அந்த மேலே கம்பியில் டப்புன்னு அடிக்கணும். அந்த ஊட கம்பு மாரி வருங்க, பீம் சொல்லுவாங்களே, ஊட மரக்கட்டுறதுக்கு வருங்க, எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நெஞ்சை அடிக்கணும், டப்புன்னு அந்த மாதிரி அடிக்கணும். அப்புறம் அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரன்னிங். இதை பாருங்கள், ரன்னிங்கு உங்கள் மனையில் ஹீல்ஸ் ரன்னிங், மணலில் லாங் ரன்னிங் எல்லாமே கொடுப்போம். சரிங்களா? ஃபிசிக்கலில் 10 ப்ளஸ், ப்ளப்ஸில் 10, ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு. எதுக்கு? ஃபஸ்ட் பேஜ் 10 ப்ளப்ஸ் எடுத்தால் ஆர்மி. போலீஸா? கயிறு ஏற்றிங்களா? எக்ஸாமில் பாஸா? போலீஸுங்க. இந்த மந்திரம் இல்லை, ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான். சரிங்களா? இது எக்ஸர்விஸ்மேன் என் சுந்தர், கோச் என்எஸ்சி கமாண்டோ. சரிங்களா? பாருங்கள், நாங்களாம் இந்த வயசுலேயும் இப்படி இருக்கோம்னா எதுக்கு? உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் உங்களை வயலில் சேர்க்கறதுக்காக எங்களுக்கு ஒரே குறி. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்? நீங்கள் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். எப்படி? சார் செல்லை மறந்துடு, சார் தூக்கத்தை மறந்துடு. நாங்கள் அதை தான் சொல்கிறோம். தம்பி செல்லை மறந்துடு, தூக்கத்தை மறந்துடு. 2 மாதம் 3 மாதம், ஜாஸ்தி போனால் 4 மாதம். அதுக்கு மேலே ஒன்று யார் கேட்பா? நீ ஃபிட்டாகிட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். சரியாப்பா? அதுக்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங், கோச்சிங்கு எல்லாமே நான் கொடுக்குறோம். ஏன் கவலைப்படுற? சரிங்களா? நீ யூடியூப்பில் போயிட்டு பாரு, நம்ம ட்ரைனிங்கை பாரு, எப்படி கொடுத்துட்ருக்கோம், எப்படி என்னன்னு பார்த்தீங்களா? அவர் பாருங்கள், சிவகார்த்திகேயன் படம் நடித்தார் பாருங்கள், எப்படி அமரன் நடித்து எப்படி அவர் தேசத்துக்காக ஒரு நம்ம எக்ஸ்பெஷலி இளைஞருக்காக, இந்திய இளைஞர்களுக்காக ஒரு கெட்டாப் கொடுத்து விட்டார். எப்படி படம் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? எப்படி ரஷ் பார்த்தீங்களா? எவனா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறானா? அப்போ பாருங்கள், அது என்ன படம்? அது ஆர்மி படம். அதை போய் அப்படியே விசில் அடிக்கிறேன், துள்ளுறேன், குதிக்கிறேன். மிலிட்ரினா சும்மாவா? அந்த வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ லக்கி. நீங்கள் லக்கி ஃபெலோ உண்மையிலே. அதுக்கான நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். கம்பீரமாக வாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், செல்லை நீங்கள் மறந்துடுங்க, தூக்கத்தை மறந்துடுங்க. நீங்கள் ஆர்மி போலீஸ்க்கு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க. சிஎஸ்எஃப்பில் எல்லாம் உண்மையாக ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல். நல்லா கேட்டுங்க. சிஎஸ்எஃப்பில் ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல், அடுத்ததான் உங்களுக்கு மெடிக்கல், ரிட்டனு எல்லாமே ஃபஸ்ட்டில் பாருங்கள். நல்லா படிப்பான். 1 மாதத்தோட அவன் படிச்சிருவான். எது? 1 மாதத்தோட அவன் படிச்சிருவான், இல்லை 20 நாளோட படிச்சிருவான். பட் அவன் ஃபிசிக்கல் 1 மாதத்தில் முடியாது, 2 மாதம் ஆகும். அதனால் லக்கு பாருங்கள், முதல்ல ஃபிசிக்கலில் பாஸ் ஆகிருங்க. அப்பா கடந்தாச்சு. அப்புறமா எக்ஸாம் ராத்திரி முதல்ல உட்காந்து படிங்க. உங்களை யார் கேட்குறா? எப்படி? ராத்திரி முதல்ல உட்காந்து படிங்க. ஆனால் ஃபிசிக்கல் 10 நாளில் சரியாக முடியாது, 1 மாதத்தில் சரியாக முடியாது, 2 மாதம் ஆகும் ஃபிசிக்கலுக்கு. அதனால் ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் வைக்கிறாங்க. இப்போ உடனே வாங்க, ஏன்னா அடுத்த மாதம் அப்ளிகேஷன். இப்போ ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பகலில் படிக்க ஆரம்பிச்சிருங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிங்க, 5 to 7 ஸ்டடியை போடுங்க. 7 to 8 ஒரு லைட்டாக வாமியை போடுங்க. 8 to 9 சாப்பிடுங்க, குளிங்க. 9 to 4 படிங்க. 4 to 5 ரெஸ்ட்டை போடுங்க. 5 to 6 ஃபிசிக்கல் போடுங்க. அப்புறம் 6 to 7 ரெஸ்ட்டு போடுங்க. 7 to 10 சாப்பிடுங்க, குளிங்க, படிங்க. 10 மணிக்கு படுத்துருங்க. இந்த மாதிரி என்ன யாருங்க சொல்லுவா? இதான் ஃபிசிக்கல், இதான் ஆர்மி. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ சேம் ஆர்மியில் இப்படித்தான் இருக்கும். கண்ணை மூடி போய்கிட்டே இருப்பீங்க. உட்காந்து உங்களை நினைக்கிறதுக்கே டைம் இருக்காது. உங்களை திங்க் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. அதே தான் பிஸி நாங்கள் பண்ணுறோம். ஏன்? நீ சாப்பிடணும், படிக்கணும், படுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. வேறு எந்த நாலேஜும் இல்லை, வேறு எந்த இதுக்கு வேலையே இல்லை. அதான வேலையை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா அப்பா பணம் கட்டுறாங்க சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டம். அந்த பணத்தை நம்ம சரி பண்ணணுமா இல்லையா? ஃபஸ்ட்டை கஷ்டப்பட்டு பணம் கட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இல்லையா?
அம்மா அப்பா துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? ஓகே, இது ரொம்ப பெரிய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொன்றும் பாருங்கள். வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொன்றும் முக்கியம். இந்த செலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கலு, அப்புறமா என்ன இருக்குது, ட்ரேட் டெஸ்ட் இருக்குது, அப்புறமா எக்ஸாமு, அப்புறமா மெடிக்கலு. கஷ்டமானதாங்க ஃபிசிக்கலு. எக்ஸாம் ராத்திரி பகல உட்காந்து படிச்சுக்கலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. எக்ஸாம் ஃபஸ்ட்டு இருந்தால் உங்களுக்கு கஷ்டம். இப்போ இதில் ஃபிசிக்கல் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்டு, எக்ஸாம் ஃபிட்டு. ஃபஸ்ட்டில் எக்ஸாம் வைங்களேன், நீங்கள் ஃபிசிக்கலில் டாப்பாக இருப்பீங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா போச்சா? ஐயோ சார், நான் ரன்னிங்கு 1.6 கிலோமீட்டரை 5 நிமிஷம், 4 நிமிஷத்தில் முடிப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டில் எக்ஸாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டில் அந்த பெஸ்ட்டு ஃபிசிக்கல் உள்ளவங்களுக்கு ஒரு சான்ஸ். இது எக்ஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ்மேன், நல்ல செலெக்ஷன் இது. இது எனக்கு பொறாமையாக இருக்குது. சார் ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் வச்சுருக்காங்க. இது பழைய டைப்பில். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டில் எக்ஸாமு, முன்னால் வந்து ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் தான். இன்னமும் பிஎஸ்எஃப்பில் சிஎஸ்எஃப்பில் ஒரு இதில் என்ன அந்த பாலிசி இருக்குது. யூனிட்டில் எல்லாமே ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் வைக்கிறாங்க. யூனிட் கோட்டா இருக்கு இல்லையா, ரிலேஷன்ஷிப் கோட்டா. இப்போ டிஎலோட நடந்துச்சு. ஃபஸ்ட்டில் என்னது ஃபிசிக்கல், மெடிக்கல், அப்புறம் தான் ரிட்டன். ஸோ இது நல்லது, உங்களுக்கு தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டு. அதாவது யாராவது அவங்களுக்கு படிக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எனக்கு சார் எனக்கு நாலேஜ் இல்லை, இங்கிலீஷ் வராது எனக்கு அப்படின்றவங்களுக்கு ஃபிசிக்கலை ஃபுல்லாக மார்க் ஏற்றிக்கிங்க. ஏங்க ஃபுல் மார்க் ஏற்றிங்க, ஃபஸ்ட் பேஜ் 10+ அடிச்சுக்குங்க. அப்புறமா உங்களால் முடிஞ்சது எக்ஸாம்பிள் படிங்க, பாஸுங்க. ஃபஸ்ட் பேஜ் 10+, ஆர்மியில் 100 மார்க்குங்க. இப்போ கட்டாக 160, அதில் பாதி எடுத்தால் போதுங்க. 50 கொஸ்டின் இல்லை, 25 கொஸ்டின் எடுங்க. 25 கார் துப்புங்க. 25 கொஸ்டின் சாரி சொல்லக்கூடாது, நான் 25 கொஸ்டின் ஆச்சுன்னா விட்டுருங்க. அதை உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் விட்டுருங்க, ஏன்னா மைனஸில் வரும் இல்லையா, விட்டுருங்க. 25 கொஸ்டின் விட்டுருங்க. நீங்கள் அழகாக 25 எழுதுங்க. 50 அழகாக 100 மார்க் வச்சுக்கிங்க. 150 அழகாக கட்டாப்பில் உள்ள போயிடலாம். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? ஆனால் இப்போ ஃபைட்டிங் அதிகமாக இருக்குது. இப்போ வர்ற செலெக்ஷனில் வந்து ஃபைட்டிங் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படின்னா, முன்னாலாம் வந்து பசங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு அப்படி இப்படி, இப்போலாம் நல்லா டேலண்ட்டாக இருக்காங்க, எல்லாமே நல்லா படிக்கிறாங்க. இப்போ நாங்களாம் இப்போ சென்டர் வச்சு 20 வருஷமாச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தத்தக்க அடிப்பாங்க. இப்போல்லாம் பாருங்கள், இப்போ டெக்னிக்கல் 40 கொஸ்டின் ஈஸி அடிக்கிறாங்க பாருங்கள். ட்ரேட்ஸ் ஜிடி பார்ட்டி 40 கொஸ்டின் ஈஸி அடிக்கிறாங்க. அப்போ கட் ஆஃப் கூடுதுங்க. இப்போ கிருஷ்ணகிரி செலெக்ஷன்லாம் நடக்கும்போதெல்லாம் ட்ரேட்ஸ்மெண்ட்டுக்கெலாம் மெடிக்கல் முடிஞ்ச நேரத்தில் ஆர்டர் காப்பி கொடுத்தாங்க. தம்பி நீங்கள் போய்ட்டு எல்லாம் போய் கழுத்து வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு. ஏன்னா வேகன்சி இல்லை, வேகன்சி இருக்குது, ஆள் இல்லை. எல்லாம் ஜஸ்ட்டில் போச்சு, எல்லாம் மெடிக்கலில் போச்சு, எல்லாம் ரன்னிங்கில் போச்சு. இருக்கிறவங்களை கூப்பிட்டு உட வாங்கப்பா, இந்தாங்க டாக்குமெண்ட் பிடிங்கப்பா, போயிட்டு கழுத்து வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க கிரவுண்ட்லேயே ட்ரேட்ஸ்மேனுக்கு. இப்போ ஆனால் இந்த போன இதில் வந்துட்டு கட் ஆஃப் கூடிடுச்சு, மேலே 80க்கு மேலே போயிடுச்சு. அதனால் வந்துட்டு படிக்கணும், நல்லா படிக்கணும், ஃபிசிக்கல் நல்லா படிக்கணும், ஃபிசிக்கல் நல்லா பண்ணணும். ரெண்டுமே இரு கண்கள், சரிங்களா? ஃபிசிக்கலுக்கும் எக்ஸாமு வலது கண் இடது கண் மாதிரி. அதனால் இப்போ இந்த செலெக்ஷனில் ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டில். அதனால் வந்து ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். காலையில் சாயந்தரம் பண்ணுங்கள், பகலில் ஃபுல்லாக படிங்க. ரைட் 10 மணிக்கெலாம் ரெஸ்ட் எடுங்க. 5 மணி வரைக்கும் 5 மணிக்கு எந்திரிச்சுங்க. அழகாக உங்களை எழுப்பிடுறோம், உங்களை படிக்க வைக்கிறோம், சாப்பாடு கொடுக்குறோம். இது மேலே என்னங்க வேணும்? சாப்பாடு கரெக்டாக மதியானம் டெய்லி அன்லிமிட் பண்ணுங்க. மதியம் சாப்பாடு அன்லிமிட்டட் நம்ம சென்டரில். வேறு என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள்? காலையும் சாயந்தரம் டிஃபன் கண்ட்ரோல். வாரத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ். வேறு என்னங்க வேணும்? என்னங்க இதுக்கு மேலே என்னங்க? நான் எக்ஸசைஸ்மேன் ஒரு சென்டர் நடத்துகிறோம்னா இந்த அளவுக்கு தாங்க நான் சாப்பாடு ஒரு அளவுக்கு தான் கொடுக்க முடியும். மதியானம் அன்லிமிட்டடுங்க, ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜுங்க. மற்ற நாள் ஏதோ ஒரு நாளைக்கு முட்டை, கீரை, சுண்டல், தட்டைப்பயிறு, ஏதோ ஒன்று. யார் கொடுப்பா? எங்களால் முடிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ நம்ம நாட்டை காப்பாற்றணும். நம்ம இந்தியா ஏற்கனவே டாப்பில் இருக்க ஃபிசிக்கலில் நம்ம விடக்கூடாது. நம்ம நாட்டுக்கு நம்ம சேவை செய்யணும். நம்ம பிறந்தால் நம்ம தாய்நாட்டுக்கு, நம்ம மண்ணுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு தாங்க இந்த உலகத்தை விட்டே போகணும், சரிங்களா? ஸோ நிறைய வீடியோ பெருசாகி போச்சு. அதனால் நல்ல வீடியோ பாருங்கள். அதாவது லைஃப்பில் முன்னுக்கு போகணும், நம்ம படிக்கணும், அம்மா அப்பா காப்பாற்றணும், நம்ம பக்கத்து வீட்டுக்கு, நம்ம ஊரில் பக்கத்து வீட்டுக்கு நம்ம மனுஷனாக வாழணும்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கேட்டுக்குங்க. அதனால் இது நல்ல சரியான ஒரு வீடியோ. இது எதை யூஸ் பண்ணிங்க. யாராவது விருப்பம் இல்லை சென்டருக்கு வாங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து மாதம் 6000 தான். எல்லா சாப்பாடு இப்படி எல்லாமே கொடுத்துருவோம், கிளாஸில் எடுத்துருவோம். இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு யாரும் கிடைக்காது. இதை பயன்படுத்திக்கங்க. அதேமாரி நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் நல்லா கேட்டுக்குங்க. இது ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல். இதில் செலக்ட் ஆகலாம், நீங்கள் செலக்ட் பண்ண வச்சுருவோம். ஏன்னா
அதிகமாக டைம் இருக்குது படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல் இல்லையா, அதிகமாக படிக்க டைம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ளஸ்ஸு. ரெண்டாவது யார் படிப்பு கம்மியாக இருக்காங்க, ஒரு நாலேஜ் கம்மியானவங்களுக்கு நல்ல செலெக்ஷன் இது. ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஃபிசிக்கல் முடிச்சிருங்க, ஃபிசிக்கல் படிக்கும்போது படிப்பீங்கள்ல, அப்போ 2 மாதம் 1 மாதம் கூடும், படிக்க டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஃபிசிக்கலும் திருப்தி, எக்ஸாம் திருப்தி. ஸோ இந்த நம்ம சேனலுக்கு புதிய நபர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் ஆல் பெல்லை செட் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரும். மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே விட்டுறாங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு. இந்த மாதிரி தம்பி இதுமாதிரி செலெக்ஷன் வந்திருக்கு, 10th குவாலிஃபிகேஷன், வயசு அதேமாரி சொல்ல மறந்துட்டேன், 18 28 வயசுங்க, யாருக்குங்க கிடைக்கும்? 10th பாஸுங்க, சிஎஸ்எஃப்ங்க, கவர்மெண்ட் வேலை யாரும் கிடைக்கும்? ரெண்டாவது ஆண்களுக்கும் போகலாம், பெண்களும் போகலாம். ஸோ இதை வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பிள்ளையை வெக்கப்படுங்க, பொம்பளை பிள்ளையை வெக்கப்படுங்க இல்லைன்னு ஒன்று என்ன சொல்ல, நான் மிலிட்ரி போகிறேன், நான் ஆர்மி போகிறேன் அப்படின்னு ஒரு ப்ரௌடாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சரியானது, சரியா 103 வேகன்சி இருக்குது. சரியா, இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஃபிசிக்கலுக்கு நீ தனியாக வீடியோ போடுறேன், ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெருசாகிடுச்சு, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுறீங்க. ஃபிசிக்கலுக்கு தனியாக போடுறேன். போனோடனே ஃபிசிக்கலில் என்னென்ன இருக்கும், ஸ்டார்டிங்லேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அழகாக தெளிவாக போடுறேன். அந்த வீடியோ பாருங்கள். அதான் சரிங்களா, ஏன்னா அது ஃபஸ்ட்டில் ஃபிசிக்கல், அதனால் பண்ணோம். கிளாஸு நாங்கள் இதுக்கான கிளாஸ் எங்கள்கிட்ட நடக்குது. யாராருக்கு விருப்பம், மறுபடியும் சொல்கிறேன், யாராருக்கு விருப்பம் இருக்குது அவங்க வாங்க, அழகாக எங்கள் பயிற்சியை பெற்று உங்கள் வேலைக்கு போயிட்டே இருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.